ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம எப்போவுமே பார்த்திங்கன்னா முட்டையை அவிச்சிட்டு சும்மா சாப்பிடுவோம். அப்படி இல்லைனா பார்த்திங்கன்னா கிரேவி மாதிரியோ, அப்படி இல்லைனா முட்டை மசாலா அந்த மாதிரி பண்ணுவோம். இது ஒரு சிம்பிளான ஒரு ரோஸ்ட். நம்ம எப்போவுமே யூஸ் பண்ணுறக்கூடிய வத்தல் பொடி, மஞ்சள் பொடி, மிளகு பொடி இதை வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். ரொம்பவே ஈஸியாக பண்ணிடலாம். இது ஃபஸ்ட்டு நம்ம அடுப்பில் ஒரு பேன் வச்சுருங்க. இது தோசைக்கல் அப்படி இல்லைனா நம்ம பேனில் கூட பண்ணிவிடலாம். ஊற்றிட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு ஒரு பெரிய சைஸ் உள்ளி ஓரளவுக்கு ரஃப்பாக சாப் பண்ணி போட்டுருங்க. ரொம்ப பொடியெல்லாம் கட் பண்ணி போடணும் அந்த மாதிரிலாம் இல்லை. போட்டுட்டு அந்த கல்லிலே போட்டு நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதங்கணும். கொஞ்சம் நல்லா லைட்டாக சுருங்குற அளவுக்கு நல்லா வதங்கணும். இப்போ கொஞ்சம் வதங்கியாச்சு. வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதில் ஒரு பச்சை மிளகா இதே பொடியாக கட் பண்ணி போட்டுவிடுங்க. பச்சை மிளகா இந்த ரெண்டுமே போடும்போதே நல்லா ஃப்ளேவராக இருக்கும், நல்லா மணமாகவும் வரும். இப்போ இதுவும் நல்லா வதங்கிட்டு, இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஒரு 2 முட்டை அவிச்ச முட்டையை நான் சும்மா ரவுண்டாகவும் கொஞ்சம் ரஃப்பாக தான் கட் பண்ணி நான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வத்தல் பொடி, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு பொடி, கொஞ்சமாக உப்பு, இது எல்லாமே போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அது நல்லா முட்டை அந்த பச்சை வாசனை எல்லாமே போயிட்டு மசாலா அந்த முட்டை நல்லா ரோஸ்ட் ஆகி நல்லா கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகி வரும். அந்த அளவுக்கு நம்ம போட்டு எடுத்தாலே போதும். நம்ம பேனில் பண்ணதை விட இது தோசைகளில் பண்ணும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா இதில் கருவேப்பிலை போட்டுக்கிடலாம். உங்களுக்கு மல்லிக்கீரை வேணும்னா மல்லிக்கீரை கூட போட்டுக்கலாம். இப்போ கருவேப்பிலையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி எடுத்துடலாம். இது பார்த்திங்கன்னா ரசம் சாதம், சாம்பார், மீன் கறி கூட சூப்பரான ஒரு சைடிஷாக இருக்கும். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இப்போ நம்ம உடனே பண்ணுற மாதிரியான ஒரு ஈஸியான ஒரு ரெசிபி தான். கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.